கலர் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து கலரிங்கோட இது. அப்போ கிராப் கலரிங்கோட டெமிஷன் எக்ஸாக்டாக சாட்டிஸ்ஃபை இருந்தால் அதுக்கு பேர் ப்ராப்பரி கலரிங் கிராப். சரி, பெயிண்டிங் த ஆல் வெர்டெக்ஸ் அவங்க கொடுத்த டெமிஷன் பாருங்க, பெயிண்ட் பண்ணிக்கோங்க, எல்லா வெர்டெக்ஸும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து என்ன இருக்கக்கூடாது, நோ அட்ஜஸ்டன் வெர்டெக்ஸ் வந்து சேம் கலர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ப்ராப்பர் கலரிங் கிராப்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வெர்டெக்ஸ் இருக்குதோ அவ்வளோ வெர்டெக்ஸும் நீங்கள் கலர் பண்ணிக்கோ. அந்த கலர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த அட்ஜசன் வெர்டெக்ஸ் வந்து சேம் கலராக இருக்கக்கூடாது. அந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை தான் அதுக்கு பேர் ப்ராப்பர் கலர் கிராப். இது கரெக்டாக அசைன் பண்ணி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் கலரிங் கிராப்புக்கு பேர் ப்ராப்பர் கலர்டு கிராப். அந்த கிராப்பை பார்த்தோம்னா அந்த கிராப்ங்கிற ப்ராப்பர் கலர் கிராப்ங்கிறாங்க. இங்கே டோட்டலாக எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது? டோட்டலாக பார்த்தா 1 2 3 4 5 வெர்டெக்ஸ் இருக்குது. 5 வெர்டெக்ஸ் வச்சுக்கிட்டு இங்கே எத்தனை டைப் ஆஃப் கிராப் டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் கிராப்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தா 5 பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர் 1, இது வந்து கலர் 2, இது கலர் 3, இது கலர் 4, கலர் 5. 5 கலருமே டிஃப்ரெண்ட். சரிங்களா? அப்போ இது வந்து 5 கலர் கிராப். 5 கலர் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்லி கிராப் தான். நம்ம மினிமமாக மேக்ஸிமம் பார்க்கும்போது குரோனட்டிக்கல் நம்பர் வரும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பர்லி கிராப். ஸோ அடுத்து பி டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் இருக்குது, இங்கே ரெட் இருக்குது. மற்றது என்னாச்சு, ரெட் ரிப்பீட்டட் ஆகுதா? இங்கே எல்லோ, கிரீனு, ப்ளூ. ஓகே, எது ரிப்பீட்டட் ஆகல. அப்போ ஒரு கலர் குறையுது. அப்போ மொத்தம் எத்தனை கலர் இருக்குது? 4 கலர் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராப்பு 5 வெர்டெக்ஸ் கண்டெய்ன் இருக்குது. இதுக்கு 5 வெர்டெக்ஸ் சேம் டைப் ஆஃப் கிராப் தான். மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் கிராப் தான். பட் அவன் 4 பேர்த்து பெயிண்ட் அடிக்க சொல்கிறான், 3 பேர்த்து பெயிண்ட் அடிக்க சொல்கிறான். 3 பேர்த்து அந்த வெர்டெக்ஸ் மட்டும் பெயிண்ட் அடிக்க சொல்லும்போது என்ன பண்ணுறான்? ஒருத்தன் 5 கலர் வச்சு அடிக்கிறான், ஒருத்தன் வந்து அதை விட மினிமம் ட்ரை பண்ணாலும் 4 கலர்ஸ் வச்சு அடிக்கிறான். அப்போ 4 கலர் கிடச்சிது. ஏன்னா ரூல் என்ன? கிராப் கலரிங்கோட ரூல் வந்து அட்ஜசனோட வெர்டெக்ஸ் வந்து சேம் கலராக இருக்கக்கூடாது. அப்போ எக்ஸாக்டாக அந்த டெமினேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி போட்டுட்டீங்கன்னா போதும். ரிப்பீட்டட் கலர் வரலாம். ரிப்பீட்டட் கலர் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது? அட்ஜசன் வெர்டெக்ஸுக்கு வந்து சேம் கலர் வரக்கூடாது. அப்போ அவன் யோசிச்சு பண்ணும்போது 4 கலர் பண்ணிட்டான். இது ப்ராப்பர் கலர் தான். இங்கே கடைசியாக நோட் பண்ணுற மாதிரி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி தான் நீங்கள் படிக்க போறீங்க அதிகம். என்ன பண்ணிக்கிறாங்க? அஸ் பர் டெமினேஷன் எனக்கு வந்து ப்ராப்பர் கலர் வந்து என்ன ஆகணும்? அட்ஜசன் வெர்டெக்ஸ் வந்து எனக்கு சேம் கலர் வரக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டேன்? இங்கிருந்து இங்கே மூவ் ஆகுது, ரெண்டுக்குமே எல்லோ கொடுத்துட்டேன். இங்கிருந்து இங்கே போனால் சேம் கலர் இல்லை, இங்கிருந்து இங்கே போனால் சேம் கலர் இல்லை. இது ரெண்டு கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகலாம். அதனால நோ இஷ்யூஸ். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இங்கிருந்து இங்கே ரெட் பண்ணுறேன். இங்கிருந்து இங்கே ரெட் பண்ணும்போது ரெட் கொடுக்க முடியுமா? ரெட் கொடுத்தா டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. ரெட் கொடுத்தா என்ன இருக்குது? டைரக்ஷன் கனெக்ஷன் இருக்குது. அதனால இது ரெட் கொடுக்க முடியாது. வேற இன்னொரு கலர் ஸ்லைட் பண்ணுறேன். ஏன்னா ரெட்டுக்கு டைரக்ட் கனெக்ஷன் வந்து வேற கலர் ஸ்லைட் பண்ணிட்டு ப்ளூ ஸ்லைட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ பாருங்க, டோட்டலாக 3 வெர்டெக்ஸ் ரன் ஆகுது. இந்த வெர்டெக்ஸ் என்னது? 3 அட்ஜசன் வெர்டெக்ஸ் இருக்குது. 3 அட்ஜசன் வெர்டெக்ஸ்க்கு வந்து நான் 3 டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன். அப்போ ஒரு வெர்டெக்ஸ் வைக்கிறீங்க, 3 டிஃப்ரெண்ட் அட்ஜசன் வெர்டெக்ஸ் வந்து 3 கலர் கொடுத்துருங்க. அவன் தான் சொல்லிக்கிறான். இப்போ என்னாச்சு? இதுக்கு லிங்க் இல்லை, அதனால இது எல்லோ கொடுத்துட்டீங்க. இதுக்கும் ப்ளூ வந்துது. சரிங்களா? இதுக்கு எல்லோ கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இதுக்கு லிங்க் இல்லை. இதுக்கு நீ எல்லோ கூட கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதனால அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு கூட நீ எல்லோ கூட கொடுத்து, ஏன்னா இது மூணுமே லிங்க் இல்லை. இது மூணுமே லிங்க் இல்லை, அதனால எல்லோ கொடுத்துக்கலாம். சரிங்களா? பட் எல்லோ கொடுக்கும்போது இங்கே என்ன ஆகுது? இதுக்கு லிங்க் ஆகுது. இங்கே பாருங்க, இப்படி லிங்க் ஆகும்போது என்ன ஆகும்? எல்லோ கொடுக்க முடியாது. அதனால எல்லோலேருந்து என்ன எடுத்துக்கிறீங்க? எல்லோலேருந்து எடுத்துடுறாங்க. இது ரெண்டு லிங்க் ஆகுது, அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மாற்றிக்கிறான், ப்ளூன்னு மாற்றிக்கிறான். ஏன்னா ரெண்டு சேமாக இருக்கக்கூடாது. அதுல இருந்து ரெட்டுக்கு போகுது, இதுல இருந்து ரெட்டுக்கு போகுது. அப்போ இதில் மினிமம் கலர் எவ்வளவு? இருக்கிறதே மினிமம் பாசிபிள் இதுதான். ரெண்டு அட்ஜசன் வெர்டெக்ஸுக்கு வந்து சேம் கலர் இல்லை. இங்கே பாருங்க, இந்த அட்ஜசன் வந்து சப்போஸ் எல்லோ ரெட்டை கொடுத்துருந்தா இங்கே அடி வாங்கிக்கும். ரெட்டுன்னு இந்த இருந்து அடி வாங்கியிருக்கோம், எல்லோன்னா இது ரெண்டு அடி வாங்கியிருக்கோம். அதனால வந்து கலர் மாற்றினா ப்ளூ ஒன்று. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே போகும்போது இது எது செலக்ட் பண்ணலாம்? இது எய்தர் ரெட் ஆர் எல்லோ செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற கலர் செலக்ட் பண்ணணும், அப்போதான் மினிமம் கலரிங் கிடைக்கும். ரெட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம், எல்லோவும் கனெக்ட் ஆகல, அதனால எல்லோவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்டெக்ஸ் தான் பார்க்குறீங்க. ஆல்ரெடி இங்கே ரெட் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. ப்ளூ தவிர ஆல்ரெடி இருக்கிற ரெண்டு கலர் நமக்கு இருக்குது. ரெண்டு கலர் நீ எது வேணா கொடுக்கலாம், ரெண்டு கலர் நீ எது வேணா கொடுத்துக்கலாம். சரிங்களா? எல்லோ ஆர் ரெட்டு கொடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் கிராப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி கிராப்பு, இந்த கடைசி கிராப்புக்கு பேர் தான் வந்து குரோனட்டிக் நம்பர் கிராப். How many colors is selected in the minimum possible is called a chromatic numbers. அப்போ இது எத்தனை இருக்குது? டோட்டல் வெர்டெக்ஸ் என்னமோ 5 தான். டோட்டல் வெர்டெக்ஸ் வந்து 5 வெர்டெக்ஸ் இருக்குது. P5னா நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் இந்த குரோனட்டிக் பாலினாமியல் வந்து இந்த மாதிரி நோட் பண்ணுவோம். பாலினாமியல் நோட் பண்ணும்போது அப்போ இதில் எத்தனை கலர் பண்ண போகிறோம்? டோட்டலாக ரெட்டு, எல்லோ, ப்ளூ, 1 2 3 எகன் ரெட்டு தான் வருது. அப்போ மொத்தமாக எவ்வளோ கலர் இருக்குது? 3 கலர் தான் இருக்குது. 3 கலர் தான் இருக்குது.
அப்போ ஒரே கிராப் தான் 3 பேர்த்துட்டு கொடுக்குறேன், 3 பேர்த்துட்டு ரூல் சொல்லிடுறேன், மினிமம் கலர் யார் செலக்ட் பண்ணி படுக்கிறீங்களோ அவங்களுக்கு வின்னர் ப்ரைஸும் கொடுக்குறேன். அப்போ மினிமம் வின்னர் கிளாஸ்க்கு என்ன சொல்கிறேன், அட்ஜசன்ட் வெர்டெக்ஸுக்கு வந்து சேம் கலராக இருக்கக்கூடாதுன்னு ரூல் சொல்லிட்டேன். இது மேக்ஸிமம் பாசிபிள். இது இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், ஒரு மினிமம் செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்கிற மாதிரி ரன் பண்ணிக்கிறான். பட் இதுவும் வந்து குரோனாட்டிக்கல் நம்பர் வராது. இந்த கடைசியாக போகிறதுக்கு பேர் தான் வந்து குரோனாட்டிக்கல் நம்பர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிராப் பண்ணிக்கிறாங்க. இந்த டெஃபினிஷன் பேர் தான் வந்து நம்மளுடைய கடைசி கிராப்போட டெஃபினிஷன் பேர் தான் வந்து குரோனாட்டிக்கல் நம்பர் கிராப். சரியாம்மா?